எல்லோருடைய வாழ்விலும் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்போம், எவ்வளவு வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்போம். ஆனாலும் நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதுவும் நாளைய தினம் அமாவாசை வரவிருக்கின்றது. சித்திரை மாதத்தின் அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரவிருக்கின்றது. எனவே இந்த பரிகாரத்தை அன்றைய தினம், நாளைய தினம் 17/4/2026 அன்று துவங்குங்கள். அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் உங்களுக்கு காட்டிக் கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களுக்கு சுமையை தரும் பாரம் எது, கஷ்டம் எது? திருமணமாக வேண்டுமா? கடன் சுமை குறைய வேண்டுமா? உடல் உபாதைகள் தீர வேண்டுமா? குழந்தை வரம் வேண்டுமா? கணவருக்கு நல்ல வேலை வேண்டுமா? மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா? எது வேண்டுமென்றாலும் அந்த இறைவனிடம் கேட்கலாம், முன்னோரிடம் கேட்கலாம், குல தெய்வத்திடம் கேட்கலாம். நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் என்ன? செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது. வாருங்கள், அந்த பரிகாரம் என்ன என்பதை பார்த்துவிடலாம். நாம் தினமும் காலையில் சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசை எடுத்து ஒரு பாத்திரத்திலோ அல்லது ஒரு கேரி பைக்கிலோ சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமும் பச்சரிசியை எடுத்து அந்த பையில் சேர்க்கும் போது முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் அமாவாசை. இந்த பரிகாரத்தை நாளைய தினம் துவக்குங்கள். தினம் தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரித்து வையுங்கள். அடுத்த அமாவாசை நாளன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு உங்களால் எவ்வளவு வெல்லம் வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெல்லம் மற்றும் குறைந்தபட்சம் ஒரு 50 ml நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு இதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுக்கலாம். இவ்வளவுதான் பரிகாரம். தானம் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக் கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற அமாவாசை நாளில் நீங்கள் பரிகாரத்தை துவங்கினீர்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலிக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.